அம்மா, என்னாச்சுமா? கவிதாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போன, திரும்பி வரும்போது இவ்வளவு அப்செட்டா வந்திருக்க, என்னாச்சு? அவளை வீட்டுல பாத்திருந்தா சந்தோஷமா வந்திருப்பேன். அவளை ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வர. ஹாஸ்பிட்டலா? ஆஸ்பத்திரியிலையா? என்ன சொல்றானோ? ஆமா, திரும்பவும் உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கவிதாக்கு பொருத்தமான மாற்று இருதயம் கிடைக்கலன்னா அவளை காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவர் சொல்றத வச்சு பார்த்தா என் மக கவிதாவை காப்பாத்தவே முடியாது போல இருக்கு. எல்லா விஷயத்திலயும் ஏன் அண்ணன் எதிர்மறையாவே நினைக்கிறேன்? அப்போ கவிதா பொழைச்சுக்குவா, நல்லா வாழ்வான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அவ பொழைச்சுக்குவா, நல்லா வாழ்வா. அது எப்ப தெரியுமா நடந்திருக்கும்? என் மக எவ கைக்கோ போகாம என் கையிலே இருந்திருந்தா சத்தியமா நடந்திருக்கும். நீங்க தான் எவனோ என்னமோ சொன்னான்னு என் புள்ளைய எவ கையிலயோ தூக்கி கொடுத்துட்டீங்களே. கவிதா மட்டும் என் கையில இருந்திருந்தா அவளை ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் நான் அவளை காப்பாத்திருப்பேன். அம்மா, அப்பாவுக்கு அந்த நேரத்துல உன் நல்லது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சப்போர்ட் பண்ணாத. உங்க அப்பா செஞ்ச மனசாட்சியே இல்லாத துரோகத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு என் வலி தெரியல, புரியல. நாளை பின்ன நீ ஒரு அம்மாவை மாறுவல, அப்ப தெரியும் என் நிலைமை என்னன்னு. 22 வருஷத்துக்கு முன்னால நான் செத்து போச்சுன்னு நினைச்ச என் பொண்ணு இப்ப வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறேன்னு வந்து நிக்குது. அவ அத சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். கவிதாக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஆயுசு 6 மாசம் தான். போதும், நான் என் மத்த 4 பொண்ணுங்களுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தது போதும். கடைசியில கிடைச்ச கவிதாவுக்காக நான் இன்னும் 6 மாசம் மட்டும் வாழ்ந்தா போதும். எனக்கு அது மட்டும் போதும். அம்மா, கவிதாவோட பிளட் குரூப்ல அவளுக்கு பொருத்தமான ஒரு இதயம் கிடைக்கணும். நீங்களும் தேடுங்க, பேப்பர்லயும் விளம்பரம் கொடுங்க. எதிர்பாராத விதமா யாராவது மூலச்சாவல இருந்தா அந்த இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிரோட இருப்பேன். கவிதாவோட பிளட் குரூப்ல அவளுக்கு பொருத்தமான ஒரு இதயம் கிடைக்கணும். என்ன நினைச்சு வருத்தப்படாதம்மா. உனக்கு இருக்கிற 4 பொண்ணுக்காக நீ என்ன மறந்துட்டு வாழணும். எதிர்பாராத விதமா யாராவது மூலச்சாவல இருந்தா அந்த இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் 6 மாசம் தாமா உயிரோட இருப்பேன். கௌரி, கவிதாவை சாவ கொடுத்துட்டேன். நான் இந்த பூமியில வாழ விரும்பல. என் உயிரை கொடுத்து என் மக கவிதாவை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். என் மக கவிதா வாழணும். என் ஆசைய நிறைவேற்றி வை கௌரி. கவிதா பிறந்ததுல இருந்து நான் அவளுக்காக எதையுமே செய்யல.
என் பொண்ணு கவிதாவுக்காக நான் செத்து போறேன். என் இதயத்தை எடுத்து கவிதாவுக்கு பொருத்தி அவளை நல்லபடியா வாழ வை கௌரி. இத ஒரு பரிதாபத்துக்குரிய தாயா உன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். மத்தபடி என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. வந்துடுறேன். என் 5 பொண்ணுங்களையும் நல்லா வாழ வை. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம். அது தெரிஞ்சும் நான் பல தடவை உங்க மனசை நோகடிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் போறேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம உன்னை மன கோலத்துல பார்க்காம அம்மா போறேன். நீ வேல்முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமா வாழணும். இந்த மருந்தெல்லாம் கொடுங்க. சொல்லுங்க சார். இப்போ ஒரு அம்மா கை குழந்தையோட வந்து மருந்து வாங்கிட்டு போனாங்களே. ஆமா சார், அவங்க மருமக முழுகாம இருக்காங்களாம்.